பல நாட்டு தலைவர்களை ட்ரம்ப் வந்து கேலி செய்யறதும் அவர்களை வந்து எள்ளி நகையாடுறதும் அவங்க தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க உபயோகிக்கக்கூடிய பொருட்களை வச்சோ அவங்கள வந்து கேலி செய்யறது வந்து இயல்பான ஒரு வாடிக்கையாக ட்ரம்ப் கொண்டுள்ளார். தொலைபேசி மூலமாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஏதோ மெசேஜ் சொல்றாருன்னா அப்ப ட்ரம்ப் எவ்வளவு கடினமான சூழல்ல இருக்காரு. ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்திய அரசாங்கத்திடம் இல்லை. மார்க்கோ ரூபியோ போயிட்டு நேத்து வெயில் தாங்க முடியாம ஐயோ இந்தியா இவ்வளவு சூடான பிரதேசமா, அது இந்தியாவோட சூடு இல்லை, இந்திய மக்களின் கொதிப்பு அவர் காட்டியிருக்கு அமெரிக்கா மீது. மார்க்கோ ரூபியோ சொன்ன கருத்து என்ன? there are stupids in my country and your country. இந்த பேச்சை பேசுறது யாரு? ஹவார்ட் லுட்னி, ஸ்காட் பெசன்ட், பீட் ஹெக்ஸட், இன்க்ளூடிங் ட்ரம்ப், பீட்டர் நவாரோ. இவங்க எல்லாம் ட்ரம்போட அரசாங்கத்துல முக்கிய புள்ளிகள். இவங்க தான் இதெல்லாம் பேசுனது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்க அரசாங்கத்திலேயே வந்து ஒரு சைலண்டா இருந்த ஒரு வாய்ஸ், இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தோ எந்த ஒரு போஸ்டோ எந்த ஒரு விஷயமோ சொல்லாமல் அமைதி காத்து மௌனம் காத்த ஒரு நபர் யாருன்னா மார்க்கோ ரூபியோ தான். சார்ல்ஸ் வில்லியம் மெண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அங்க மதம் மாற்றத்துக்கு வந்து பெரிய ஊன்றுகோலா அமெரிக்காவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது இந்திய அரசு வந்து கண்காணிச்சிட்டு இருக்கு, இதை வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்கு. மார்க்கோ ரூபியோ வந்து மத மாற்றத்துக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு இந்தியாவுக்கு வந்தாரா இல்ல இந்திய அமெரிக்க உறவை மேம்படுத்துறதுக்கு வந்தாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த ரூபியோட விசிட் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ஒரு இணக்கமான சூழலுக்கு பதிலா முட்டல் மோதல் உரசல் இருந்த ஒரு சூழலை வந்து எப்படி வந்து கொஞ்சம் சரிப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழா வந்து இந்தியாவில் டெல்லியில் கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினராக மார்க்கோ ரூபியோலாம் வந்திருந்தாரு. அப்போ வந்து அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரலையில் ஃபோனில் வந்து பேசுகையில் பிரதமர் மோடியோடைய நெருங்கிய நண்பன், அவர் வந்து என்னை 100% நம்பலாம், எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் என்னை அணுகலாம் அப்படின்ற போல சொல்லியிருக்காரு. சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது அமெரிக்காவோட சுதந்திர தினம் ஜூலை 4, நேத்து இல்லை. ஸோ நேற்று இது இந்தியாவில் கொண்டாட வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு என்ன வந்தது? மார்க்கோ ரூபியோ வச்சுக்கிட்டோம்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான உறவு எவ்வளவு மோசமான நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு இதை காட்டுது. பரத் மண்டபம், அதாவது G20 மாநாடு நடந்த அதே இடத்துல தான் இது நடந்திருக்கு. அதுல தொலைபேசி மூலமாக ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஏதோ மெசேஜ் சொல்றாருன்னா அப்ப ட்ரம்ப் எவ்வளவு கடினமான சூழல்ல இருக்காரு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கிற விரிசல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்ன 100% நம்பலாம்னா அப்போ நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் என்ன நம்பலான்னு 10 வாட்டி சொன்னீங்கன்னா இது வரைக்கும் நான் நம்பல இல்ல நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ட்ரம்ப் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்திய அரசாங்கத்திடம் இல்லை. அது முதல் அறிகுறி. ரெண்டாவது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்னா பண்ணும். நான் வந்து மோடி என் நண்பன், யாருமே ஒரு நண்பன் சொல்ற இன்னொரு நாட்டு தலைவரை வந்து மே கமின் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. ஒரு நாட்டு தலைவர்கள் இல்ல பல நாட்டு தலைவர்களை ட்ரம்ப் வந்து கேலி செய்யறதும் அவர்களை வந்து எள்ளி நகையாடுறதும் அவங்க தோற்றத்தை வச்சோ இல்ல அவங்க உபயோகிக்கக்கூடிய பொருட்களை வச்சோ அவங்கள வந்து கேலி செய்யறது வந்து இயல்பான ஒரு வாடிக்கையாக ட்ரம்ப் கொண்டுள்ளார். தான் என்னவோ 80 வயசு மிஸ்டர் வேர்ல்டு மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இஸ் an aging element without a brain. அதாவது வயதாகும் முதியவர், மூளை நலன் குன்றிய வயதான முதியவர் போல்தான் ட்ரம்ப்பை அமெரிக்காவே பார்க்குது. நான் பார்க்கல. அவரோட பல்வேறு முடிவுகள் இன்னைக்கு அமெரிக்காவை ஒரு இக்கட்டான சூழல்ல ஆழ்த்தி இருக்கு. டிரான்ஸ் அட்லாண்டிக் நெய்பர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஐரோப்பிய நாடுகள், மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்குமான விரிசல் பெருசா இருக்கு. 2வது உலக போர் முடிவுல அமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்பு இன்னைக்கு சிதறி இருக்கு. இன்னைக்கு அரபு நாடுகள் அமெரிக்கா வந்து இந்த தேவையற்ற போரை ஏற்படுத்தினதுக்காக அரபு நாடுகள் சந்தித்திருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி என்பது 20-30%. சோ அங்க ஒரு பாதிப்பு. இன்னொரு பக்கம் குவாட் மாநாட்டுக்கு வந்திருக்கிற இன்னைக்கு நம்ம பேசுற இந்த நிமிஷத்துல பிரஸ் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கு. திரு ஜெய்சங்கர், மார்க்கோ ரூபியோ, ஜப்பான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஆஸ்திரேலியா வெளியுறவுத்துறை அமைச்சர் 4 பேரும் வந்து பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு. அதுல சைனாவை எப்படி கட்டுப்படுத்துது அது இது எல்லாம்
சைனாவை எப்படி கட்டுப்படுத்துறது, அதை எப்படி கட்டுப்படுத்துது, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, குவாடுக்கான முக்கியத்துவம் வந்து இப்போ எந்த அளவுக்கு இருக்குடான்னா குவாட் தேவையான்ற ஒரு கட்டத்தை எட்டி விட்டுருது. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு 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 நம்பக்கூடிய ஒரு சக்தியாகவோ இல்ல அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வல்லரசு என்ற அந்த நிலையிலயோ இன்னைக்கு இல்ல. அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மார்க்கோ ரூபியோ 4 நாள் விசிட்டுக்கு இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அவர் முதல்ல போன இடம் எங்க? மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி கல்கட்டாக்கு. கல்கட்டால இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இந்தியாலேயே ரொம்ப பழமையான தூதரகமா கருதப்பட்டாலும் அங்க அவர் போன இடம் வந்து ஒரு கிறிஸ்துவ மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு இடம். அது போறதன் மூலமாக அவர் தெரிவித்தது என்னென்றால், இந்திய அரசு வந்து FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் மேல எடுத்துட்டு வந்திருக்கிற பொருளாதார வெளியிலேருந்து வரக்கூடிய மதமாற்றத்துக்கு வர்றதுக்கான காசு, அந்த பொருளாதார கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு FCRA ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க. அதுக்கான முன்னேற்பாடுகள் அரசு எடுத்தது. கேரள தேர்தலுக்காக இந்த அரசு ஏன் தள்ளி வச்சதுன்னு எனக்கு புரியல. தள்ளி வச்சதாலேயும் இவங்களுக்கு பெரிய லாபமும் அடியல கேரள தேர்தல்ல. சோ இந்த அரசு வந்து இந்த FCRA ரெகுலேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணா, இன்னும் அதை வலிமைப்படுத்தினால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்கன்னா, கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கு வரக்கூடிய பணம் பெரிய அளவுல அடிவாங்கும், மதமாற்றம் பெரிய அளவுல அடிவாங்கும். அவர் இன்ஃபேக்ட் அவர் மம்தா பானர்ஜியை சந்திப்பதாகவும் இருந்தது. ஒருவேளை அவர் மேற்கு வங்க முதல்வராக தொடர்ந்திருந்தார். ஏன்னா இது வந்து 10 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி எல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் பிக்ஸா இருக்காது, அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிக்ஸா இருக்காது. பல மாதம் முன்கூட்டியே இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிக்ஸா இருக்கும். அதனால்தான் அவர் இந்தியாவுக்கு வரும்போது, மார்க்கோ ரூபியோன்றது வந்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், மறந்துடக்கூடாது நீங்க. ஆமா ஆமா, வெளியுறவுத்துறை அமைச்சர். அவர் வரும்போது அவருக்கு பாகிஸ்தான் வந்து ஆசிம் முனீர், பங்கர் முனீர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து ஏர்போர்ட்ல நின்று அவருக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றாங்க. இந்தியால வந்து ஒரு டெப்டி செக்ரட்டரி ரேங்கோ ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க் அதிகாரி மாத்திரம்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து போயிட்டு அவர் வரவேற்றாரு. அப்பனா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கான உறவு எந்த நிலையில இருக்குன்னு சொல்லி இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுக்கு வந்து உறவு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பான நிலையில இருக்கும் பொழுது இப்ப திடீர்னு அறிவிக்கிறாருன்னா ஒரு சந்தர்ப்பவாத அறிவிப்பா இது? அவருக்கு இருக்கக்கூடிய இக்கட்டை நம்மளுக்கு காட்டுது. அவர் என்ன மாதிரியான ஒரு சூழல்ல இருக்காரு, ஏன் இந்தியாவோட தேவை அவருக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுது. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், அவங்க நினைச்சது ஒண்ணு, நடந்தது இன்னொன்னு. உள்நாட்டு கட்டமைப்புல மோடியை வந்து பலவீனப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. அது பலன் அளித்த அவங்களுக்கு தெரியல. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் சொன்ன போல இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி உங்க இன்டர்வியூலயே சொல்லியிருக்கேன், மொத்த கிழக்கு பகுதி, இந்தியாவின் கிழக்கு பகுதி வந்து பிஜேபியின் ஆட்சி கீழ் வந்து விட்டது. அது இல்லாம புதுசா வந்துட்டு இருக்கிற பிஜேபி லீடருங்க அவர்களுக்கு அவரே நிகர் என்ற நிலையில் வந்திருக்காங்க. மோடியை நம்பின தலைவர்கள் அல்ல. ஒரு சுவேந்து அதிகாரி ஆகட்டும், இல்ல ஹேமந்த பிஸ்வா சர்மா ஆகட்டும், யோகி ஆதித்யநாத் ஆகட்டும், இல்ல தேவேந்திர பட்னவிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாம் தன்னிச்சையாக அவங்களாலேயே அவங்க தேர்தலை ஜெயிக்க முடியும். மோடியோட பிரதமரோட தேவை இல்லாம அவங்களால தேர்தல் ஜெயிக்க முடியும்ன்ற இதுல அவங்க இருக்காங்க. அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு பிஜேபியோட சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவர்களாக இவங்க மாறி இருக்காங்க. இப்பொழுது கிழக்கு இந்தியாவுல கிட்டத்தட்ட மணிப்பூர், நாகாலாந்து ரெண்டுத்திலும் இந்த கிறிஸ்துவம் சார்ந்த பல மதமாற்ற விஷயங்கள், பல விஷயங்கள்ல அமெரிக்கா ஈடுபட்டு இருந்தது. மியான்மர்லயும் ஈடுபட்டு இருந்தது, டிபெட்லயும் ஈடுபட பார்த்தது. இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இப்போ பிஜேபி அரசாங்கம் அங்க வந்திருக்கிறத அவங்களால சகிக்க முடியல. ஏன்னா அங்க ஒரு கிறிஸ்துவ நாடு, தனி நாடை ஏற்படுத்தணும்ன்றது வந்து அமெரிக்காவோட பல நாள் முயற்சி. அததான் ஷேக் ஹசீனா அன்னைக்கு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் பதவியிலேருந்து இறக்கப்பட்டார், மறந்துடக்கூடாது, பிடன் அரசாங்கம் இருக்கும் போது. ஏன் சில மாதங்கள் முன்னாடி ரைசியானா டைலாக்ஸ்ல கிறிஸ்டோபர் லாண்டுன்னு சொல்லிட்டு இதே மார்க்கோ ரூபியோ கீழே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அதிகாரி, துணை செக்ரட்டரி, அதாவது துணை செயலாளர், அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, சைனாவை வளர்த்து விட்ட மாதிரி இந்தியாவை வளர்த்து விட மாட்டோம்னு சொல்லிட்டு போனாரு. சோ இவங்களோட தாந்தோணித்தனமான பேச்சும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டமும், இந்தியா வந்து தன்னிச்சையா முடிவுகள் எடுக்கக்கூடாது என்ற அவங்களோட பார்வையும், இந்தியா அவங்களுக்கு அடிவரடியா எடுக்கணும்ன்ற அந்த எண்ணமும் பலிக்கல. இன்னொரு பக்கம் கிறிஸ்துவ மதமும் மத போதனையும் கிறிஸ்துவ மதாற்றத்தையும் அவங்க வந்து முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான அந்த பாதை இப்போ கொஞ்சம் கரடுமுரடான பாதையா மாறி இருக்கு, கொஞ்சம் கடினமான பாதையா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தாலும் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது, மார்க்கோ ரூபியோவுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புல ஒரு முக்கியமான விஷயம், எல்லாரும் மறந்து போன விஷயம், பார்க்காத விஷயம், அவருக்கு விதிக்கப்பட்ட சிவப்பு கம்பளமானது
மேக்சிமம் வந்து எப்பயுமே ஒரு விஐபி இறங்கி வராங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு ஒரு 10 மீட்டரோ 10 அடிக்கோ அந்த சிவப்பு கம்பளம் விரிக்கப்படாது. ரொம்ப தூரத்துக்கு அவங்க கார் வரைக்கும் விரிக்கப்படும் நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா மார்க்கோ ரூபியோவுக்கு ஒரு சிறிய கம்பளம் தான், சிவப்பு கம்பளம் தான் விரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சிக்னல், இதெல்லாம் டிப்ளமேட்டிக் சிக்னல். உன்னை யார் வர சொன்னா அப்படின்னு கேக்குற மாதிரி, அழையா விருந்தாளின்னு சொல்ற மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ள விருந்தாளியை கூப்பிட்டு வாசக்கால் கிட்ட கையை வச்சுட்டு வாங்க அப்படின்னீங்கன்னா உள்ள வர சொல்றீங்கன்னு அர்த்தமா இல்ல போ சொல்றீங்கன்னு அர்த்தமா? அது மாதிரிதான் இதெல்லாம். அதே போல மார்க்கோ ரூபியோ தேர்ந்தெடுத்த இடம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியை வந்து இந்திய அரசாங்கம் அவங்க அதை ஏற்கும் விதத்துல இல்ல. சுவேந்த அதிகாரி கிட்ட மீட்டிங் கேட்டிருக்காரு. சுவேந்த அதிகாரி டெல்லியில இருந்திருக்காரு. அந்த சமயத்துல மீட்டிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த அளவுக்கு ஆரம்பம் முதல் இந்தியாவுக்குள்ள காலடி எடுத்து வைத்ததுல இருந்து எல்லாமே ஒரு அவமானமா இருந்தது. இது வந்து எப்படி அவங்க நேத்து வேற என்ன ஏற்கிறாங்களா? சொல்லியிருக்காரு, நான் வந்து தாஜ்மஹாலை போய் பார்த்துட்டு இந்தியாவோட சூடு என்னால தாங்க முடியல. ஜெனரலா யாருமே இந்த மாதங்கள்ல தாஜ்மஹாலை பார்க்க போக மாட்டாங்க, குறிப்பிட்டு வெளிநாட்டவர். அதுவும் ஒரு விவிஐபி விசிட் நடக்கும்போது இந்த சூடு வந்து அவருக்கு வந்து முன்கூட்டியே எந்தெந்த இடத்துக்கு போறாருன்னு சொல்லிட்டு ஐட்டினரி, அதாவது எங்க போவார்ன்ற அந்த திட்டத்தை வந்து இந்திய அரசு கிட்ட தெரிவிப்படுத்துவாங்க. அப்ப இந்திய அரசு வந்து இது வேணாம் இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்தை முன்வைப்போம். அப்பதான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மத்ததெல்லாம் நம்ம செய்ய முடியும். அதுக்கு ஏற்றவாறு நம்ம வேணுமென்ட்டு சரி போறியா போ, தாஜ்மஹால் போ, காஞ்சி கருவாடா வரியா வா அப்படின்னு சொல்லி விட்டோம். மார்க்கோ ரூபியோ போயிட்டு நேத்து வெயில் தாங்க முடியாம, அந்த வெப்பத்தை தாங்க முடியாம, ஐயோ இந்தியா இவ்வளவு சூடான பிரதேசமா, அது இந்தியாவோட சூடு இல்லை, இந்திய மக்களின் கொதிப்பு அவர் காட்டியிருக்கு அமெரிக்கா மீது. அது இல்லாம ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஜெய்சங்கர் அவர்களும் மார்க்கோ ரூபியோ சந்திப்புக்கு பிற்பாடு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசும்போது இந்திய மக்களை வந்து குறிப்பிட்டு டெக்சாஸ் மாகாணத்திலையும் சான் பிரான்சிஸ்கோ என்ற மாகாணத்துல இந்திய மக்களை வந்து தரைக்குறைவா பேசுறது, அவங்கள அந்த அதாவது எத்னிசிட்டி என்ன அவங்க இனத்தை சொல்லி அவமானப்படுத்துறது, இந்தியர்கள்னு சொல்லி அவமானப்படுத்துறது, இதையெல்லாம் கேள்வியா எழுப்பினப்போ மார்க்கோ ரூபியோ சொன்ன கருத்து என்ன, உங்க நாட்டிலயும் முட்டாள்கள் இருக்காங்க, என் நாட்டிலயும் முட்டாள்கள், அதாவது ப்ராப்பரா சொல்லணும், there are stupids in my country and your country. இந்த பேச்சை பேசுறது யாரு? ஹவார்ட் லுட்னி, ஸ்காட் பெசன்ட், பீட் ஹெக்ஸத், இன்க்ளூடிங் ட்ரம்ப், பீட்டர் நவாரோ, இவங்க எல்லாம் ட்ரம்போட அரசாங்கத்துல முக்கிய புள்ளிகள். இவங்க தான் இதெல்லாம் பேசுனது. அப்போ ரூபியோ என்ன சொல்ல வர்றாரு, அவர் அரசாங்கத்துல எந்த அரசாங்கத்துல அவர் வேலை பார்க்கிறாரோ அந்த அரசாங்கத்தை இருக்கிறவங்களே வந்து ஸ்டூபிட்ஸ்னு சொல்ல வராரா? சோ அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இந்தியா கூட அவருக்கு இந்த 4 நாள் இதுல வந்து ரொம்ப ஹாஸ்டைலா ஒரு வேண்டா வெறுப்பாதான் அவர் அணுகி இருக்கும். ரெண்டாவது, நேபாள்ல அமெரிக்கா பண்ணக்கூடிய பல விஷயங்கள், நேபாளுக்கு வந்து நவீன ரக ஹெலிகாப்டர்கள் கொடுக்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற பாலேன்ஷா வந்து அமெரிக்காவால் நிறுவப்பட்ட ஒரு தலைவர், அந்த நாட்டோட பிரதமர். அவர் யாருமே சந்திக்க மாட்டாராம், பாராளுமன்றத்துக்கே வரதில்லை. அதனாலதான் மந்திரி சபையிலேயே பாதி பேர் ரிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேபாள்ல. சோ அங்க வந்து அதை வந்து சைனாவும் எதிர்க்குது, இந்தியாவும் எதிர்க்குது. நேபாளுக்கு இது மாதிரி அமெரிக்கா வெப்பன் கொடுக்கறது, ஆயுதங்களை கொடுக்கறத, நவீன ரக ஹெலிகாப்டர்கள் கொடுக்கறது இந்தியா விரும்பல. அங்க கிறிஸ்துவ மத போதனைக்காக சார்ல்ஸ் வில்லியம் மெண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மத போதகர் நேபாள்ல மதம் மாற்றத்துக்கு, இந்துக்களை மதம் மாற்றத்துக்கு, மறந்துடக்கூடாது நேபாள் வந்து இந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய நாடு. ஒரு காலத்துல மத மாற்றம் தடை செய்யப்பட்ட நாடு. மன்னராட்சி போன பிற்பாடு கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறந்தான் மத மாற்றத்தை வந்து தங்கு தடையற்று அலோவ் பண்ணாங்க. இன்னைக்கு நேபாள் அது பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இப்போ நேபாளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதமரே வந்து ஹிந்து அல்ல, பௌத்த மதத்தை சேர்ந்தவர். சோ இந்த ஒரு பிரச்சனை இருப்பதனால இந்த சார்ல்ஸ் வில்லியம் மெண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து அங்க மத மாற்றத்துக்கு வந்து பெரிய ஊன்றுகோலா அமெரிக்காவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட நீட்சி வந்து இந்தியால உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், நேபாள் போன்ற இடங்கள்லயும் இருக்கு. இது இந்திய அரசு வந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. இத வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்கு. மார்க்கோ ரூபியோ வந்து மத மாற்றத்துக்கு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு இந்தியாவுக்கு வந்தாரா, இல்ல இந்திய அமெரிக்க உறவை மேம்படுத்துறதுக்கு வந்தாரான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சார், அதே போன்று 2 பேரும் எல்லை பாதுகாப்பு குறித்தும் விவாதித்திருப்பதா செய்திகள் பார்த்தோம். அதே போன்று பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கதா செய்திகளை பார்க்க முடிஞ்சது சார். சார் வருத்தம் தெரிவிச்சு, ஆக்சுவலா ஒரு விதத்துல பார்த்தா அமெரிக்க அரசாங்கத்திலேயே வந்து ஒரு சைலண்டா இருந்த ஒரு வாய்ஸ், இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு கருத்தோ, எந்த ஒரு போஸ்டோ, எந்த ஒரு விஷயமோ சொல்லாமல் அமைதி காத்து மௌனம் காத்த ஒரு நபர் யாருன்னா
மார்க்கோ ரூபியோ தான் அமெரிக்க அரசாங்கத்தில். பீட் ஹெக்ஸத் இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பீட்டர் நெவரோ தெரிவிச்சிருக்காரு. ஸ்காட் பெசன்ட் தெரிவிச்சிருக்காரு. ஹவார்ட் லுட்னிக் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்பே பல்வேறு முறை தேவையில்லாத சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை இந்தியா பத்தி பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் மார்க்கோ ரூபியோ தவிர்த்துள்ளார். அப்போ இது பிளான்டா தான் நடந்திருக்கு. அமெரிக்கால நாங்க எல்லாம் அட்டாக் பண்ணுவோம், நீ மாத்திரம் அமைதியாயிரு, தேவைப்படும் போது உன்னை வச்சு இந்தியா கூட உறவுகளை மேம்படுத்திக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா எங்க ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இந்தியால இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஒரு 30-35 வருஷம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல உயர் பதவிகளை வகிச்சு கடைசியில வெளியுறவுத்துறை செயலாளரா ரிட்டையர் ஆனவர் அவர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். இவங்க ஆடுற ஆட்டத்துல அவர் எப்பயோ PhD முடிச்சிட்டாரு. இவங்க இன்னும் இப்பதான் 12th படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்குடான்னா, நேத்து வந்த பையன் வந்து விராட் கோலிக்கு பேட் எப்படி பிடிக்கணும்னு கத்து கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படி ஜெய்சங்கர் கிட்ட இவங்க கத்து கொடுக்க பார்த்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது, இந்தியால வந்து ஹிந்து ரினேஷன்ஸ், அந்த இந்து விழிப்புணர்வும் அந்த இந்து எழுச்சியை வந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை. எங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த போல அரசுகள் வந்திருக்கின்றன. ஏன் நம்ம இருக்கிற மாநிலம் கூட அதுல ஒன்னா இருக்கு, அமெரிக்கா பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தை, இந்த ரூபியோட விசிட் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ஒரு இணக்கமான சூழலுக்கு பதிலா ஒரு முட்டல் மோதல் ஒரசல் இருந்த ஒரு சூழலை வந்து எப்படி வந்து கொஞ்சம் சரிப்படுத்தலாம், எப்படி திரும்பியும் அந்த உடைந்த பாலத்தை திரும்ப புனர் கட்டமைக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. ஏன்னா ரூபியோ ட்ரம்ப் விசிட் டு சைனா ஃபெயிலியர். இப்போ அவங்க எடுத்திருக்க எல்லா ஃபாரின் பாலிசி டெசிஷன்ஸும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களோட பெரிய ஃபெயிலியர்களை அவங்க கட்டுப்படுத்துறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இந்தியா ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா பார்க்கப்படுது. மறந்துடாதீங்க, உலகத்தோட எண்ணெய் சுத்திகரிக்கும் நாடுகள்ல வலிமையான நாடு, எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு இல்ல, சுத்திகரிக்கும் நாடு, சுத்திகரிப்பு அதிக கொண்ட நாடு வந்து இந்தியா. இந்தியாவை பகச்சிக்க முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தக சூழல்ல. சோ அதனால இந்தியா கூட உறவு நாடுறது அவங்களோட தேவை. யார்கிட்ட என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும்ன்றதெல்லாம் வந்து இனிமேல் அமெரிக்கா இந்தியாவுக்கு பாடம் எடுத்தால் அது பாடம் ஏற்கப்பட மாட்டாதுன்னு ஜெய்சங்கர் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாரு. யார்கிட்ட என்ன வாங்கணும், எப்படி என்ன வாங்குவோன்றது நாங்களே தீர்மானிச்சுக்கிறோம். மொத்தத்துல மார்க்கோ ரூபியோ விசிட் என்பது வந்து வேண்டா வெறுப்பா வந்து அவர் வந்து ஒரு எண்ணத்தோட வந்தாரு. ஆனா அவர் இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்தா வந்து 4 நாள் சாப்பிட்டு போ, வந்ததுக்கு அதாவது பண்ணு போ அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மார்க்கோ ரூபியோ வந்து இந்திய அரசிடம் இருந்து ஒரு ஹாஸ்டைல் அப்படின்னா ஒரு நேர்மறையான ஒரு போக்கை தான் அவர் சந்திச்சிருக்கார். ஓகே, மிக்க நன்றி சார். மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்து ஏண்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைத்தது அப்படின்ற போல நினைச்சுக்கிறாங்க சார். மிக்க நன்றி சார். ஜூமில் வந்து பல்வேறு தகவல் கடைசி ஒரு வார்த்தை. ஓகே, சரண்டர் மோடி, அமெரிக்காவுக்கு அடிபணிந்த மோடின்னு சொல்ற எல்லாருக்கும் இது ஒரு பாடம். ஓகே சார், மிக்க நன்றி சார். நன்றி, ஜெயின், வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.